கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, தேனி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 3000 கன அடியாக அதிகரிப்பு. கோடை விடுமுறையை கொண்டாட வரும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. கோவாக்சின் தடுப்பூசி போட்டுக்கொண்ட 3இல் ஒருவருக்கு பாதிப்புகள் இருப்பது ஆய்வில் கண்டுபிடிப்பு. சுமார் 50% பேருக்கு சுவாச குழாயின் மேல் பகுதியில் தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல். காவிரியில் 2.5 TMC தண்ணீரை தமிழகத்துக்கு திறந்துவிட வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரை. தென்னிந்தியாவுக்கு சென்றால் வட இந்தியர்களை ராகுலும் கெஜ்ரிவாலும் தரக்குறைவாக பேசுகின்றனர். உத்தரப்பிரதேச பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியில் ராகுலுக்கு ஆதரவாக பிரியங்கா காந்தி ரோட் ஷோ. 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று கூறுவதை பிரதமர் மோடி நிறுத்திவிட்டது ஏன் எனவும் கேள்வி. போதைப்பொருள் விவகாரத்தில் குற்றவாளிகளுடன் கைகோர்த்துள்ள காவலர்களை கண்டறிய குழு அமைக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. புதிய மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்தால் 3 முதல் 7 நாட்களுக்குள் மின் இணைப்பு வழங்க வேண்டும். தலைமை பொறியாளர்களுக்கு மின்சார வாரியம் உத்தரவு. தன்னை பற்றி வெளிவரும் விமர்சன வீடியோக்களில் கவனம் செலுத்துவதில்லை என இளையராஜா விளக்கம். தன் வழியில் சுத்தமாக சென்று கொண்டிருப்பதாகவும் வீடியோ பதிவு வெளியீடு. ரொம்ப கிளீனாக சுத்தமாக போயிட்டுருக்கேன். நீங்கள் என்னை வாழ்த்தி கொண்டிருக்கிற நேரத்தில் கடந்த ஒரு மாதத்தில் ஒரு சிம்பனியை எழுதி முடித்து விட்டேன். இங்கே ஃபிலிம் சாங்ஸையும் எடுத்துட்டு இடையில் இருக்கக்கூடிய சில இடங்களுக்கும் விழாக்களுக்கும் சென்று தலையை காட்டிவிட்டு இதெல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு சிம்பனியை 35 நாட்களில் முழுவதுமாக 4 மூமெண்ட்ஸ் உள்ள சிம்பனினா என்னவோ அதை எழுதி முடித்து விட்டேன் என்ற சந்தோஷமான செய்தியை, எனக்கு சந்தோஷமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். இன்று தொடங்கும் மலர் கண்காட்சிக்காக கொடைக்கானல் பிரையன் பூங்கா தயார். பத்து நாட்கள் கண்காட்சிக்காக பெரியவர்கள் கட்டணம் 30 75 ரூபாயாகவும், சிறார் கட்டணம் 15 35 ரூபாயாகவும் அதிகரிப்பு. கோவை ஆலந்துறையில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற கோயில் திருவிழா. கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் தீச்சட்டி ஏந்தியும் பறவை காவடி எடுத்தும் பக்தர்கள் வழிபாடு. நாகை அருகே எல்லை தாண்டி கடல் அட்டை பிடித்த இலங்கை மீனவர்கள் 14 பேர் கைது. சூறாவளி காற்றால் திசை மாறி வந்துவிட்டதாக இலங்கை மீனவர்கள் விளக்கம். பசுவதை செய்வோரை தலைகீழாக தொங்க விடுவோம். பீகார் பரப்புரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா எச்சரிக்கை. சென்னை மணலிப்புதூரில் நிலத்தகராறில் சிசிடிவி உடைப்பு. பிரபல இயக்குனர் ப. ரஞ்சித்தின் அண்ணன் உள்பட 2 பேர் மீது போலீசில் புகார்.
குஜராத்துக்கு எதிரான போட்டி ரத்தானதால் ஒரு புள்ளி பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்ற ஐதராபாத் அணி. பிளே ஆஃப் செல்லும் கடைசி அணி சென்னையா பெங்களூருவா நாளை தெரியும். தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை, நாகை, பெரம்பலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் கோடை மழை சோவென பொழிந்தது. தலைநகர் சென்னை மற்றும் புறநகரில் மிதமான மழை பெய்தது. எழும்பூர், சிந்தாதிரிப்பேட்டை, கீழ்ப்பாக்கம், வில்லிவாக்கம், கிண்டி, ஈக்காட்டு தாங்கல், வடபழனி, நுங்கம்பாக்கம், பல்லாவரம் உள்ளிட்ட இடங்களில் விட்டு மழை பொழிந்தது. மழை காரணமாக கோயம்பேடு அருகே பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நாகை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பெய்து வரும் கோடை மழையால் உழவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். எங்களோட கோரிக்கை இப்போ உழவு பணி இப்போ ஆரம்பிச்சிடலாம். நாங்கள் இன்னும் 2 நாளில் அந்த மழை போதுமான மழை எங்களுக்கு உழவு பணி ஆரம்பிக்கிறதுக்கு குறுவை சாகுபடிக்கான முதல்கட்ட பணி உழவு பணி நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். அந்த மழையில் மேற்கொண்டு இந்த மழை பெஞ்சது எங்களுக்கு விவசாயிகளுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் நாங்கள் ஏற்றுக்கிறோம். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை மற்றும் குன்னம் சுற்று வட்டாரத்தில் சூறை காற்றுடன் மழை பெய்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மணல்மேடு, குத்தாலம், திருக்கடையூர், பொறையார், தரங்கம்பாடி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்தது. திருவாயர்பாடி ரயில்வே மேம்பாலத்தின் கீழ் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே சாலையில் தேங்கிய மழைநீரை அகற்றக் கோரி வியாபாரிகள் மறியலில் ஈடுபட்டனர். கனமழையால் கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியில் சாலையோர மரம் வேரோடு சாய்ந்து விழுந்தது. அப்போது அவ்வழியாக ஆட்டோவில் பயணித்தவர்கள் நூல் நிலையில் தப்பினர். குன்னூரில் இருந்து கோத்தகிரி செல்லும் சாலையில் மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கல்வராயன் மலைத்தொடர்ச்சி பகுதியில் பெய்து வரும் மழையால் ஆனைவாரி நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. சுற்றுலா பயணிகள் குளித்து உற்சாகமடைந்தனர். கனமழையால் நாமக்கல், கொல்லிமலையில் உள்ள அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதேபோன்று தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் குறைந்த அளவே நீர்வரத்து இருந்த போதிலும் சுற்றுலா பயணிகள் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே மழையில் நனைந்து நெல் மூட்டைகள் சேதமடைந்தன. அதிகாரிகளின் அலட்சியத்தால் 5000த்திற்கு மேற்பட்ட நெல் மூட்டைகள் நனைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடியக்காவிளை, குளித்துறை, மார்த்தாண்டம் உள்ளிட்ட இடங்களில் அரை மணி நேரமாக மழை பெய்தது. இதனிடையே கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, தேனி ஆகிய மாவட்டங்களில் இன்று 20 சென்டிமீட்டர் வரை மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும், கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது.